டயட் எல்லாம் இருக்க முடியல, ஏதாவது சிம்பிளா ஏதாவது மாத்திரை இருக்கா, மருந்து இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இவருக்கு இதான் வேலை. உண்மையாலுமே ஆனா நிறைய மருந்துகள் வந்து விற்கப்படுது. உண்மையாவே இதெல்லாம் வேலை செய்யுமா? இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு? பேசிக்கா நீங்க உடல் எடை குறைக்கணும்னாவே நீங்க உலகத்துல எந்த மெத்தட் ட்ரை பண்ணாலும் எனர்ஜி பேலன்ஸ் அதை ரெடி பண்ணாம உங்களால உடல் எடையை குறைக்க முடியாது. ஏதோ ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரை உள்ள போட்டோன்னே அப்படியே போய் கொழுப்பெல்லாம் அப்படியே கரைச்சிட்டு வந்துடும். இப்படி ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் வழிகள் இல்லை. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அப்படி ஒன்றும் வழிகள் இல்லை. ஆர்லிஸ்டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை. இந்த கான்செப்ட் வந்து உடம்புல நம்ம வயிற்றுல கொழுப்பு ஜீரணம் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து தடை போடும். ஸோ இது சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வந்து மோஷன் வந்து பயங்கர கேஸாக போகும், அல்லது கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி ஆகும். ஏன்னா கொழுப்புலாம் ஜீரணமாகாது, எல்லாம் மோஷன்லேயே போகிறதுனால நிறைய விதமான வயிறு உபாதைகள் இதுக்கு வரும். அது மட்டும் கிடையாது, கொழுப்பு வந்து அப்சார்ப்ஷனை தடைப்பட்டதுனால கொழுப்புல கரைந்து உள்ள போகக்கூடிய வைட்டமின்கள் குறைபாடுகள் ஏற்படலாம். முக்கியமான விஷயம், கொழுப்பே சாப்பிடலனா கூட ஆவச்சத்து திருப்திகரமான நல்லா இட்லி தோசை எல்லாம் உள்ள அடிச்சு கட்டினாவே அதுதான் வந்து வெயிட் கெயினுக்கு முக்கியமான காரணம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாத்திரை டெவலப் பண்ண கான்செப்டே வந்து தவறானது.